நேருவ அழ வச்சிருக்காங்கங்க ஒரு பெண்மணி. நம்ப முடியுதா? வாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்றேன். நேரு பாத்தீங்கன்னா, பொது இடங்கள்ல எங்கேயுமே அவர் அழுதது கிடையாதுங்க. ஆனா 1963ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி கவிஞர் பிரதீப் இயற்றிய "ஏ மேரே வதன் கே லோகோன்" அப்படின்ற பாடல லதா மங்கேஷ்கர் பாடியிருக்காங்க. அந்த நேரத்துல நேருவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்குங்க அந்த பாட்ட கேட்டுட்டு. அதுக்கப்புறமா லதா மங்கேஷ்கர் மேடைக்கு பின்புறமா காஃபி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ டைரக்டர் மஹ்பூப் கான் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்து நேரு கிட்ட விட்டிருக்காரு. அப்போ நேரு சொல்லியிருக்காரு, "இந்த பெண் என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரை வரவழைச்சிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நடந்ததா? அதுக்கப்புறமா ஒரு தடவை மும்பைக்கு வந்த போதும் லதா மங்கேஷ்கர் வேற ஒரு பாடல பாடியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு துண்டு சீட்டு அனுப்பிச்சிருந்திருக்காரு லதா மங்கேஷ்கர் கிட்ட. அவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, "ஏ மேரே வதன் கே லோகோன்" அந்த பாடல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீண்டும் பாடுறாங்க லதா மங்கேஷ்கர். அங்கேயும் அவருக்கு கண்ணு கலங்குது. இப்படித்தாங்க லதா மங்கேஷ்கர் நேருவ அழ வச்சிருக்காங்க.